தேதி வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மாதம் தொடங்க உள்ள நிலையில் வழக்கத்திற்கு மாறாக சற்று முன்னதாகவே இந்த எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்களின் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் 3 முக்கியமான அம்சங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பீகார் மாநிலத்தை போல சர் திட்டம், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்றழைக்கக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிர சட்ட திருத்தம் தமிழகத்திலும் கொண்டு வந்தால் எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள அந்த குளிர்கால கூட்டத்தொடரில் திமுக தரப்பில் எழுப்ப வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனைகள் ஏனென்றால் 2026 தேர்தலில் திமுக எம்பிக்கள் என்ன செய்தார்கள் என்ற விவகாரம் பிரச்சாரத்தில் முன்னெடுக்கப்படும். இது தவிர ஜிஎஸ்டி விவகாரம் குறித்தும் மத்திய அரசு தமிழகத்திற்கு கடந்த 4 ஆண்டுகளாக ஒதுக்காத நிதி ஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனைகளை வரும் குளிர்கால கூட்டத்தொடரில் எழுப்புவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால்தான் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்பு ஒரு வாரத்திற்கு முன்பாக வழக்கமாக எம்பிக்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெறும். அந்த வழக்கத்திற்கு மாறாக இப்போதே திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்களின் ஆலோசனை கூட்டம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூடுவது 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்கான எம்பிக்கள் தரப்பு வியூகம் குறித்து ஆலோசிப்பதற்கும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக பீகாரில் கொண்டுவரப்பட்டுள்ள அந்த சிறப்பு தீவிர சட்ட திருத்தம், வாக்காளர் சிறப்பு தீவிர சட்ட திருத்தம் தமிழகத்திலும் கொண்டு வந்தால் அவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது, அதற்கு எதிராக என்னென்ன பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவது, சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்வது மற்றும் ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைக்கப்பட்டிருப்பதால் ஏற்பட்டுள்ள விளைவுகள் தொடர்பாகவும் அதில் இன்னும் பாதிக்கப்பட்டுள்ள தமிழக தொழில்துறை தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இன்றைய கூட்டத்தில் விவாதித்து அதை நாடாளுமன்றத்தில் எழுப்புவதற்கு வலியுறுத்தப்படும் என கூறப்படுகிறது. இது தவிர மிகவும் முக்கியமாக தேர்தல் வரவுள்ள நிலையில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்ற போதிலும் மத்திய அரசின் நிதியை பெற முடியாத ஒரு சூழ்நிலையும் மற்றும் அவர்கள் எம்பிக்கள் நிறைவேற்றிய திட்டங்கள் என்ன என்ற கேள்வியும் இந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சியினரால் எழுப்பப்படக்கூடும் என்பதால் அதை எதிர்கொள்வது எவ்வாறு என்பது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை, அறிவுறுத்தல்களை மற்றும் அவர்களுக்கான இந்த செயல்முறைகளை, வழிகாட்டு நெறிமுறைகளை இன்று அவர் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் மக்களவை மாநிலங்களவை எம்பிக்கள், மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கீட்டில் என்னென்ன சிக்கல்கள் இருந்தன மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் தமிழகத்திற்கு எவ்வாறு வந்திருக்கின்றன, அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை மக்கள் மன்றத்தில் எடுத்துச் செல்வதற்கான ஒரு அறிவுறுத்தல் கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அரசியல் காரணங்களுக்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.